பவுல் வாழ்ந்த நாட்கள்ல அவருக்கு இருந்த பிரச்சனை. இப்ப நமக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது அங்க ஃபில்அப் பண்ணீங்க நீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? உபத்திரம் இருக்குதா? அங்க எதனா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை போடுங்க. ஆமீன். அதுக்கு அடுத்தது வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசம், மோசம், பட்டயம் இருக்குது இல்லையா? இது எல்லாத்திலையும் உங்களுக்கு என்ன இருக்குது பிரச்சனை? அதை போட்டு ஃபில்அப் பண்ணி, ஆமீன். அடுத்த வசனத்தை வாசித்தீங்கன்னா இவை எல்லாவற்றிலும் இப்ப ஃபில்அப் பண்ணீங்களே, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஃபில்அப் பண்ணீங்க இல்லையா? இது எல்லாவற்றிலும் ஜெயிக்கணும்னா, ஆமீன், எப்படி ஜெயிக்க முடியும்? நம்மில் அன்பு கூறுகிற இயேசு கிறிஸ்துவினாலே மட்டும்தான் நாம ஜெயம் கொள்ள முடியும். கையை தட்டி ஆமீன். அதனாலதான் பிலிப்பி சபைக்கு எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 2:14 சொல்றார், அவர் எல்லா இடங்களிலேயும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். ஆமென். எங்க போனாலும் நமக்கு ஜெயம் தான். ஏன் தெரியுமா? நம்ம அப்பா ஜெயித்தவர். ஹல்லேலூயா. எங்க அப்பா இந்த உலகத்தை ஜெயித்தவர். அவர் சொன்னார், உலகத்துல உங்களுக்கு நிச்சயம் உபத்திரம் உண்டு, துன்பம் உண்டு, கவலை உண்டு, கண்ணீர் உண்டு, வியாதி உண்டு, வேதனை உண்டு, எல்லாம் உண்டு. ஆனாலும் நீங்க திடன் கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. திடன் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? நான் இது எல்லாவற்றையும் ஜெயித்து விட்டேன், அதனால நீங்களும் ஜெயிப்பீர்கள். கையை தட்டி ஆமென். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் நான் பார்த்தாலையா, உனக்கு இப்ப என்னெல்லாம் நடக்குது அதெல்லாம் நான் ஏற்கனவே என்ன பண்ணிட்டேன், பார்த்து ஜெயிச்சுட்டேனா? அத நானே ஜெயிச்சிருக்கிறேன். அப்ப என் பிள்ளை நீ ஜெயிக்க மாட்டியா? கையை தட்டுங்களா. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தம் ஹல்லேலூயா. அதனால உண்டுன்ட்டாரு. உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, பிரச்சனை உண்டு, பாடு உண்டு, எல்லாம் வரும். ஆமென். அவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம், பச்சை மரத்துக்கே இந்த பாடுனா பட்டை மரத்துக்கு எவ்வளவு அதிகம். ஆமென். என்னையே போட்டு இப்படி பாடுபடுத்துறாங்கன்னா ஸ்தோத்திரம், பட்டை மரம் காஞ்சி போன மரத்துக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம். நீங்க நல்லா அதை யோசிச்சு பார்க்கணும். ஆமென். ஸ்தோத்திரம். நான் பச்சை மரத்துக்கு இவ்வளவு வேதனை. ஸ்தோத்திரம். காஞ்சி போன மரத்தை என்ன வேணா பண்ணலாம். ஆமென். ஸ்தோத்திரம். இவரை நெருப்புல போடல, காஞ்சி போன மரத்தை நம்மள நெருப்புலையும் போடலாம். ஆமென். அவர் நெருப்புல போட முடியாது பச்சை மரத்தை, அதனால அவர் நெருப்புல போடல. அதனால அவர் சொல்றாரு, பச்சை மரத்துக்கே இத்தனை பாடுகள் என்றால் பட்டை மரத்துக்கு எவ்வளவு அதிகம். ஆமென். சத்தமா சொல்லுங்க. அதனால நிச்சயமா உபத்திரம் வரும், பாடு வரும், வேதனை வரும். இதெல்லாம் வந்தாதான் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று உறுதியாக்கப்படுது. ஆமென். எபிரேயர் வாசிக்கிறோம் 12வது அதிகாரத்துல, தகப்பன் தான் நேசிக்கிற எந்த புத்திரனையும் சிட்சிக்கிற